இப்போ நம்ம ஓமப்பொடி செய்யலாம். நான் அதுக்கு கிளாஸு கடல மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன புளிக்கரண்டி போதும் ஆப்ப சோடா மாவு. இதை இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போது நம்ம ஓமப்பொடி கிளாஸில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம புளியலாம். ரெண்டு பக்கம் கொஞ்சம் கலர் மாறினதுமே நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓமப்பொடி இதுக்கு பேர். பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் நம்ம கொஞ்சம் கூட பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க. ஓமப்பொடி ரெடி.